VIT பண்பலை 90.8 பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட சுதந்திர தின போட்டிகள் 2024. பிரம்மபுரம் ஸ்ருஷ்டி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவி MV அக்ஷயா வழங்கும் தமிழுரை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனின் ஞாங்கனுமே பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்ற நம் வீரப்புழவன் முண்டாசி கவிஞன் பாரதியாரின் சொற்களுக்கிணங்க தேன்தமிழ் சொல்லெடுத்து வானவில் வண்ணம் கொண்டு சொல்லோவியம் தீட்ட வந்துள்ளேன். ஒளிரும் சிலைகளாய் எம்மை படைக்கும் ஆசிரிய சிற்பிகளுக்கும், கருத்துக்களின் பெட்டகமாக இங்கு வீற்றிருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், நம் நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாகிய மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். 6 அடி உயரம் கொண்ட அழகு மயிலாய், கலைகளில் தேர்ச்சி பெற்ற வீர மகளாய், உன் வீரம் கொண்ட கண்களின் அனல் தாங்காமல் வீழ்ந்ததோ ஆங்கிலேய படை. நீ வாள் சுழற்றி வீழ்த்திய தடைகள் உன் வரலாறு கூறும் வீரத் தழைகள். உன்னை போல் ஒரு வீரமங்கையை கண்டதில்லையே இந்தாண்டம். உன் வீரம் வாழியவே. இந்த சொற்கள் குறிக்கும் நெருப்போவியம் இந்தியாவின் முதல் பெண் சுதந்திர போராளி வேலு நாச்சியாரை பற்றி தான் நான் இங்கு பேச வந்துள்ளேன். 1730ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ராம் நாட்டின் மன்னர் செல்லமுத்தி விஜய ரகுநாத சேதுபதிக்கும் ராணி சதந்தி முத்தாத்தாளுக்கும் செல்ல மகளாக சிங்க பெண்ணாக உதித்தாள் நம் வீரமங்கை வேலு நாச்சியார். அவர் தனது சிறுவயதிலேயே பல கலைகளிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கியவர். கைவீச்சு, கண்வீச்சு, கத்தி வீச்சு, புத்தி வீச்சு எல்லாமே இவளிடம் முழுவீச்சில்தான். நேர்முக பேச்சில்தான். மறைமுகம் இவளிடம் மறந்தும் மருந்துக்கும் இல்லை என்ற சிறப்புடன் திகழ்ந்தாள். 16 வயதில் முத்துவடுகநாதருக்கும் வேலு நாச்சியாருக்கும் சிறப்பாக திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு பெண்மகவாக பிறந்தாள் வெள்ளை நாச்சியார். இவர்களது வாழ்க்கை அமைதியாகவும் நிம்மதியாகவும் சென்று கொண்டிருந்தது. அப்போது காலனாக வந்தனர் ஆங்கிலேயர். நம் வீர மன்னர் முத்துவடுகநாதரை பார்த்து வரி செலுத்த சொல்ல அவர் வீரத்துடன் மறுக்க ஆற்காட்டு நவாபின் உதவியுடன் சூழ்ச்சி செய்து முத்துவடுகநாதரை காளையார் கோயிலில் கொலை செய்தனர். இந்த சூழ்ச்சியிலிருந்து தப்பிய வீரமங்கை வேலு நாச்சியார் கனத்த இதயத்துடன் காளிமா தேவியாக நெருப்பு பிளம்பாக மாறி சிவகங்கையை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். வழியில் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுமியை கண்ட அவள் சிவகங்கைக்கு வழி கேட்ட மறு நொடி கேட்பது ராணி என்பதை உணர்ந்த சிறுமி வழியை சொன்னாள். ராணி சற்றே சிறிது தூரம் செல்ல அங்கு கயவர்கள் வந்தனர். அந்த சிறுமியை அதட்டினார்கள், மிரட்டினார்கள், காட்டிக் கொடுக்கும்படி கட்டளையிட்டனர். ஆனால் அந்த சிறுமி எதற்கும் அஞ்சாமல் அவர்களையே உற்று நோக்கினாள். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அதுபோல ராணி இருக்கும் இடத்தில் வீரம் இருக்கும். அந்த கயவர்கள் அந்த சிறுமியை தலைவேறாக உடல் வேறாக கொன்றனர். இதை அனைத்தையும் மறைவிலிருந்து பார்த்த வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு சினம் தலைக்கேறியது. இவர்களை கொன்று நாட்டை மீட்டு மக்களை காப்பேன் என சபதம் செய்தாள். உடையாளை மனதால் வணங்கி மனம் கரைந்தாள். பிறகு சிவகங்கை சென்று மருது பாண்டியர்களுடன் சேர்ந்து 8 ஆண்டுகள் போருக்கு வியூகம் செய்தாள். குயிலி இந்த பெயரை கேட்டால் மென்மையாக இருக்கும். ஆனால் இவர் மலர் மங்கை அல்ல, அனல் மங்கை. ராணியின் பெண்கள் படையை தலைமையேற்றவள் குயிலி. ராணி இந்த பெண்கள் படைக்கு உடையாள் பெண்கள் படை என பெயர் சூட்டினார். போர் வியூகம் நன்றாக வகுத்தாள் ராணி. பிறகு இறுதியில் வெள்ளையர்களின் ஆயுத கடங்கை அழிக்க வேண்டும் என்ற நிலை நிலவியது. அப்போது குயிலி தானே ஒரு வெடிகுண்டாக மாறி அந்த ஆயுத கிடங்குக்குள் குதித்து அதை அழித்தாள். நம் வீர குயிலி உலகின் முதலாவது தற்கொலை படை போராளி என்ற சரித்திரத்தையும் படைத்தார். இவ்வாறு நம் வீரமங்கை வேலு நாச்சியார் வெள்ளையர்களை கொன்று நம் மண்ணை மீட்டெடுத்தாள். வாழ்க வீரமங்கை வேலு நாச்சியார், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.